நாம் இன்றைக்கி பிரசங்கத்துக்கு போவோம். தேவனுடைய வார்த்தை ரொம்ப அருமையானது. அந்த வார்த்தையினால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். நீ சொல்கிறது இந்த லைவில் போகும். ராமே நல்ல எல்லாரும் வசனங்களை எழுதுவோம், பார்ப்போம். வசனத்தின் மூலியமாக நம்மளுக்கு ஜீவன் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். எரேமியாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் பிரசங்கத்துக்கு போவோம். எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கான தலைப்பு மேலே பார்க்கலாமா? பிடிவாதமான தீய இருதயம். எல்லாம் மேலே பார்க்கலாமா? என்ன போட்டுக்குதுங்க? பிடிவாதமான தீய இருதய, ஸ்டபன் அண்ட் ஈவில் ஹார்ட். அதோடைய இமேஜ் பாருங்கள். ரொம்ப கடினமாகவும் ரொம்ப கட்டி வச்சிருக்கிறது. கடலாக்கிதே கடல் பாருங்க டிஸ்பிளேல. ஏம்மா துஷ்டர் உதயந்த அடாவா ஆட்டா ஸ்தோத்ரா. இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எல்லாத்துக்கும் ஒத்து போகும். ஆனால் இந்த வசனம் கேட்குறதுக்கு, பைபிளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு கொஞ்சம் யோசித்து கடினமாக மாறிடும். இந்த வசனத்துக்கு இதை படிக்கணும், இதை கேட்கணும் அப்படின்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவான்? அடம்பிடிக்கும். அதான் சொல்லப்படுகிறது, கடினமாக இருக்கும். என்ன சொல்கிறது? பிடிவாதமான தீய இருதயம். பைபிள் என்ன சொல்லுது வசனம்? எரேமியாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? இல்லை எடுத்துக்கலாமா? நீ எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யூத ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அவளை நோக்கி உங்கள் பிதாக்கள் பார்த்தீங்களா என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து பாருங்க, பின்பற்றி அந்நிய தேவர்களை பின்பற்றி சேவித்து பணிந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் பாருங்க என்னை விட்டு விட்டார்கள் உங்கள் பிதாக்கள். 12ஆம் வசனம் தான் பிரசங்க வசனம், சர்மன் டெக்ஸ்ட். அதுதான் 3 பாயிண்ட்டும் ஒரு பிரசங்க தலைப்பை பார்க்குறோம். 12ஆம் வசனம் ரொம்ப ரவுண்ட் போட்டுங்க. அங்கே டேட் போட கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ அந்த வசனம் நம்ம கேட்டோம் உங்களுக்கு தெரியும். திரும்ப பைபிள் நீங்கள் மாற்றிக்கலாம். அது சின்னதாக ஒரு டேட்டோ ஒரு ரவுண்டோ போட்டாக்கா பைபிள் திரும்ப நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்கு லாபத்தில் அது உட்காரும். வாசிக்கலாம் 12ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு பார்த்தீங்களா, உங்கள் பொல்லாத இருதயத்தின்படி, பொல்லாத இருதய கடினத்தின்படி, ஸ்டபன் கடினத்தின்படி ஆண்டு சொல்றாரு. உங்கள் இருதயம் எப்படிதான்? பொல்லாத இருதயம் கடினத்தின்படி நடக்குது. கடினமா அப்படின்னா ஸ்டபன் அப்படின்னா ரொம்ப கெட்டியா. இந்த காதல் பண்ணுறவங்க இந்த வாலிபுள்ள ப்ராமிஸ் கொடுத்துரும், எங்கள் வீட்டை மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், எங்கள் அப்பாவை மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், எங்கள் அம்மாவை மீறி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்லும் பாருங்க. அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்தால் கூட அந்த பையனை தான் கட்டும். அதுதான் கடின இருதயம். இப்போ நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸ்டேஷனில் காதல் ஜோடி போகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா எதிர்க்கிறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு. அவங்க அப்பா அம்மாவும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க தேடிக்கின்னு. அந்த பொண்ணு காலில் விழுறாங்க, வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லி. ஏமா இவ்வளோ சீக்கிரம் அவசரப்படுற, வேண்டாமான்னு. அந்த பொண்ணு இல்லை நான் வரமாட்டேன், உன்னை தான் கட்டிக்குவேன். அவங்க அப்பா அம்மா காலில் விழுறது நான் அந்த நியூஸில் காட்டுறாங்க. 19 வயசு வரைக்கும் அப்பா அப்பா அம்மா அம்மா இருந்த புள்ள ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இங்கே இருதயம் கடினமாயிடுச்சு. காலில் விழுந்தால் கூட வரமாட்டுக்கு பாருங்க அந்த பிள்ளை. எங்களுக்கு கட்டி வைங்க சார், நாங்கள் வாழணும். அவன் சொல்கிறான், நான் கட்டி வைக்கிறோம்மா, வெயிட் பண்ணுமா சொல்கிறாங்க பாருங்க. இல்லை, கடின இருதயம். அதே போல தான் நம்ம ஆண்டோட பார்வையில் நம்ம இருதயம் கடினப்படுத்திக்கிறோம். எதுக்கு மீட்டிங் போகணும், எதுக்கு ஊழியத்துக்கு தாங்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு ஆராதனை கலந்துக்கணும், அப்படி சில நேரம் கடினப்படுத்திடுறோம். ஏன் இந்த பாவத்தை நம்ம விடணும்? மறுபடியும் 12ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ
உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடி உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி பொல்லாத இருதய. ஆண்டவர் பாருங்க, அந்த மக்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி பணிந்து கொண்டு ஆண்டு விட்டுடும் பொழுது அவர் சொல்கிறாராம், நீ வந்துடு என்கிட்ட. அவங்க இருதயம் எப்படிக்குதான், வரமாட்டேன்னு தான், கடினமாக அந்த பாருங்க, செயின் வச்சு கட்டினா எப்படிங்க பாருங்க, வரமாட்ட ஆண்டவரே நாங்கள், நீ என்னன்னா உதவி பண்ணுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படி கடினமாக இருக்கிறாங்க. ஏன் இந்த வசனம் தெரியுமா? நமக்கு எப்பெல்லாம் கடினம் வருதோ அப்போல்லாம் நம்ம இருந்த உடைச்சி ஆண்டு விட்ட வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் கடினம் வருதோ என்ன பண்ண, அப்பெல்லாம் நம்ம இருதயத்தை உடைக்கணும், உடைச்சி ஆண்டு சமூகத்தில் வரணும். ஒரு ஸ்கூலில் இந்த டீச்சரு பசங்களுக்கெல்லாம் ஒரு பலூன் கொடுத்தாங்களாம், எல்லாம் ஊதுங்கன்னு. எல்லாம் ஊதிட்டு அதை கட்டுங்கனாங்களாம், கட்டிட்டாங்களாம். மார்க்கர் கொடுத்தாங்களாம், பலூனில் உங்கள் பேர் எழுதுங்க மார்க்கரில். எல்லாருமே அவங்கவுங்க பேர் எழுதுனாங்களாம். இவ்வளோ பெரிய பலூன் ஊதிட்டு அதில் பேர் எழுதுனாங்களாம் மார்க்கரில். சரி, இப்போ ரூமில் பறக்க விடுங்கன்னாங்களாம். மேலே விட்டாக்கா எல்லா பலூனும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படி டீச்சர் சொன்னாங்களா, இப்போ எல்லா பலூனும் பறக்குது, இப்போ உங்கள் பலூன்லாம் நீங்கள் உங்கள் பேர் உள்ள பலூனை நீங்கள் எடுங்க, உடைக்காமல் தேடி எடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். தேடினாங்களாம் அந்த கிளாஸ் ரூமில். அந்த பசங்களுக்கு அவங்க பேர் உள்ள பலூன்னு கிடைக்கவே இல்லையா. எல்லா பசங்களும் தேடுறாங்களாம், வேறு பேரை வருது. என்ன பண்ணா வேறு பேரை வருது. இந்த பசங்களுக்கு அந்த பசங்க எழுதின பேர் உள்ள பலூன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சொன்னாங்களா, எல்லாம் அமைதி நில்லுங்க நின்னாங்களா. உங்கள் பேர் உள்ள பலூன் நீங்கள் எடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்களா. இல்லை டீச்சர், இப்போ எடுப்பீங்க, நான் சொன்னால் நீங்கள் எடுப்பீங்க பாருங்க நேரம். நீங்கள் இப்போ முயற்சி பண்ணீங்க, உன்னால் முடியல, இப்போ எடுப்பீங்க பாருங்கள், ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் உங்கள் பேரை எடுத்துடுவீங்க பாருங்க அப்படின்னாங்களாம். அப்போ டீச்சர் சொன்னாங்களா, நீங்கள் ஒரு பலூன் எடுங்க, தேடாதீங்க, அது யார் பேருக்கு தான் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க, யார் பேருக்கு தான் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. உங்கள் பலூன் பாருங்கள், நீங்கள் சீக்கிரமாக எடுத்துருவீங்கன்னு போங்க அப்படின்னாலாம். பசங்க எடுத்தாங்களாம், ஒரு பலூன் எடுத்தால் ஒரு பேர் இருந்துச்சான், அவங்கள்ட்ட போய் கொடுத்தாங்களாம். எல்லாரும் அவங்க பேர் பார்த்துட்டு, இந்த பேர் இந்த பலூனு அவங்களது அப்படின்னா ஒரு சிறு நேரத்துக்குள்ளே அவங்கவுங்க பலூனு அவங்க கையில் வந்துடுச்சான். அது சொல்லுறது புரிஞ்சுங்களா? அப்போ சொன்னாங்களா, பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் கையில் பலூன் வந்துச்சு. உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீனாக்கா நீங்கள் வாழவே முடியாது. மற்றவங்களுக்கு உதவி செய்ய எப்போ வாழ்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் வாழ முடியும். அதான் ஆண்டு சொல்கிறாரு, உனக்காக நீ ஓடி பாவத்தில் விழுந்து விக்கிரத்தில் விழுந்து நீ அழிச்சிக்கிற. அதான் இந்த இருதயம் பிடிவாதம். என்னவா பிடிவாதம்? ஸ்டபர்ன் நாட். ஞானசானம் எடுக்க மாட்டேன், பாட மாட்டேன், கையெல்லாம் நான் தட்டவே மாட்டேன், முட்டியெல்லாம் போடவே மாட்டேன். இந்த பிள்ளைங்களாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், இங்கிலீஷ் சர்வீஸ்லாம் வரமாட்டேன். இங்கிலீஷ் பைபிள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஈவினிங்லாம் சினிமா பார்க்கணும், சன் டிவியில் புத்தம் புதிய திரைப்படம் பார்க்கணும். நாங்கள் மழை வருது அப்படி உட்காந்துப்பாங்க பாருங்கள். ஸ்டபர்ன் ஆர்ட்டு. நாங்கள் இன்னும் வளர மாட்டோம் ஆவிக்கிற வாழ்க்கையில். சபை இருக்கும், 3 சர்வீஸ் இருக்கும், நாங்களாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். மீட்டிங் இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் சண்டே ஒரு நாள் போவோங்க, ஓடி வந்துடுவோங்க. என்ன இருதயம் அது? பொல்லாத இருதயம். சொல்லுங்களேன், இருதயம் எல்லாரும் இருதயம். பைபிள் போட்டுக்குதுங்க, வாசிக்க மாட்டாசம் வாசிங்க, எல்லாரும் எடுங்க பைபிள் எடுங்க, வாசிங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே, இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடி பொல்லாத இருதய கடினமா. பொல்லாத சொல்றார், பொல்லாத போட்டார் பாருங்க.
பொல்லாத இருதயம். ஒருத்தர் கேட்டார், ஆட்டால் பிரவேசத்துக்கு 11 போட்டுக்கிறீங்களா, ஏன் ஹாஸ்பிட்டலில் போகலன்னு கேட்டார். கரெக்டா? ஆட்டோவில் போட்டுக்கிறீங்க, என்னவா பிரசவம் பார்க்குறதுக்கு இலவசன்னு, எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போடல? போட முடியாது பாருங்க, கார்பரேட் ஆயிடுச்சு, பணம் வாங்கணும், அல்லது டிஸ்கவுண்ட் கூட இல்லை பாருங்க சில நேரங்களில். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் பொல்லாத இருதயம். ஒரு ஏழைப்பட்டவன் பண்ணுற உதவி கூட பெரிய பணக்கார ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுறதில்ல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே இல்லை, மாற்றங்களை ஏற்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தினுடைய டெஃபினேஷன் என்ன தெரியுங்களா? மேலே பார்க்கலாமா? விக்கிர ஆராதனை செய்தனர், பாகால் மற்றும் பிற அந்நிய வழிபட்டார்கள். ஆலயம் இருந்தாலும், ஆலயம் இருக்குது, கீழ்ப்படிய மாட்டோம். அடுத்து என்ன படுக்குதுங்க? மனம் திரும்பாமல் தங்கள் பாவத்தில் பிடிவாதமாக வாழ்ந்தார்கள். நான் இந்த பாவத்தை விடவே மாட்டேன், வட்டி கொடுத்துன்னு இருப்பேன், தண்ணி அடிச்சுன்னு தான் இருப்பேன், கெட்ட வார்த்தை பேசின்னு தான் இருப்பேன், ரகசியமான தவறான உறவில் இருந்து தான் இருப்பேன். அதான் மனம் திரும்பாமல் தங்கள் பாவத்தில். அதான் ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் இருதயம் எப்படி விதமாக இருக்குது, பொல்லாதது மட்டும் இல்லை, எப்படிக்குதான் கடினமாக இருக்குது. நான் வந்து பேசுகிறேன், என்னை தள்ளுறீங்க, எங்கள் ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, வெறுக்கிறீங்க. அதான் ஆண்டு சொல்கிறார், உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, கடினமாக இருக்கிறது. இதான் பிரசங்க வசனம். இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனம், இதுக்கு இன்னொரு வசனம் வாசிப்போம். சகரியான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுக்கு ஒத்த வசனம் வாசிங்க. இந்த எரோமியா 16:12க்கு 7:12 வாசிங்க. சகரியா 7:12. சகரியா 7:12. வேதத்தையும் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்திரி தரிசனங்களை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடி, பார்த்தீங்களா, கேளாதபடி என்னவா வைர என்ன என்னாக்கினா வைராக்கியமா வைரமாக்கினார்களா? வைராக்கியமா வைரமா? வைராக்கியம் வேற, வைரம் வேற. என்ன படுக்குதுப்பா தம்பி? வைரம் அப்படின்னாக்கா அடோமண்ட் ஸ்டோன். வைரத்தை உடைக்க முடியாது. வைரம் எல்லா கல்லும் உடைக்குமா? அது உடைக்க முடியாது வைரம். நீ சொல்றாரு வைரமான ஆற்று. என்ன ஆற்று சொல்ல பார்க்கலாம்? கல்லான ஆற்று கூட இல்லையா? அடோமண்ட் என்னக்கா அந்த கல்லுக்கு, அந்த கல்லை உடைக்க முடியாத ஒரு கல். அது நீங்கள் கிரானைட் அறுக்கிறது பாருங்க, வைரம் வச்சு தான் கிரானைட் அறுப்பாங்க. பெரிய பெரிய கல் அறுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கல் தேவைப்படுது. அந்த கல்லை பெரிய பெரிய பாறைங்களில் ஸ்கொயராக இருப்பாங்க. லாரியில் போது பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் லாரியில். அந்த கல் எப்படி அறுக்கிறாங்க? அது உயரமான ஒரு கல், அதுக்கு பேர். அந்த கல் அறுக்கும், ஆனால் அந்த கல் உடையாது. அந்த லாரி மேலே பாருங்கள் பெரிய பெரிய கல்லுங்க, அதெல்லாம் உடைச்சிடலாம் சுற்றி வச்சு ஒளி வச்சு. ஆனால் அது அறுக்கிற கல் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அதாண்டு சொல்றாரு, சாதாரணமாக கல் இல்லை இருதயம். எப்படிக்குதா? வைரமான கல். உங்கள் கல் இருதயம் அப்படி ஆயிடுச்சு பாருங்க. டாக்டர் சொல்கிறாரு, இந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா ஆஞ்ச கூட பண்ண முடியலைங்க. அதுக்குள்ளே செல்ஸ் இல்லை, வைரஸ் இல்லை, பிளட்டு இல்லை, ரொம்ப மோசமான கண்டிஷன் வந்துட்டீங்க. அதாவது அந்த ஆக்சிஜன் ஃபங்க்ஷன் தான் அதை ஆஞ்சோ பண்ணி அதை பம்ப் பண்ணி அதை பிழைக்க வைப்பாங்க. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாக்கா முடியாதுன்னுவாங்க டாக்டருங்களே. அந்த மாதிரி நம்ம வந்து எப்படிப்பட்ட நமக்கா ஐசி கண்டிஷன் போயிட்டோம். நம்முடைய இருதயம் ஜபம் இல்லை, பைபிள் இல்லை, பாட்டு இல்லை, ஆராதனை இல்லை, பைபிள் வாங்குறது இல்லை, பழைய பைபிளை கிழிஞ்சி அதை தூக்கி போகிற மாதிரி இருக்கும். அது கூட அது சரியாக க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்க மாட்டோம். அதாண்டு சொல்கிறார். வாசிங்க வசனம் வாசிங்க சிஸ்டர், ரொம்ப நல்லா பாருங்க. 7:12 வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர்
தம்முடைய ஆவியின் மூலியமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடி என்னவா தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. கல் ஆயிட்டாக்கா கோபம் வரும் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய இருதயம் திறந்திருக்கணும் ஆண்டவருக்கு. கை தட்டலாமா? இதோ வாசப்பட தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவு திறந்து அவனோட வாசம் பண்ணு. நம்ம இருதயத்தை அப்படியே மென்மையா வச்சுக்கணுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவர், கண்ணீர் விடணுங்க. ஒரு ஸ்டப்பனா இருக்கக்கூடாது. வைரம் ஆட்டு என்ன சொல்லுவாங்களா? என்ன சொல்லுங்களா? என்ன சொல்லுவாங்களா? வைரம் ஆட்டு அந்த மாதிரி வச்சுக்கூடாது. எது வச்சு அடித்தா கூட நான் உடைய மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். இல்லை மாறி நம்மளை பணியும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். அம்மே சொல்லலாமா? ஃபஸ்ட் பாயிண்ட்டு போகலாம். 12 இந்த எரோமியா 16:12 என்ன இப்போ வசனம் வாசிக்க? பிரசங்க வசனம். எரோமியா 16:12 தான் பிரசங்க வசனம். வாசிங்க. அதுதான் எரோமியா. வாசிங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்கள். இதோ உங்கள் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடி பொல்லாத இருத்தின்படி நடக்கிறீர்கள். இதில் தான் பிரசங்க தலைப்பு எடுத்தோம். இதில் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம். என்ன பார்க்கணும்? முன்னோர்களை விட மோசமானவர்கள். சொல்லமா? என்னவா? முன்னோர்களை விட இல்லை பார்க்கலாமா? சொல்லவா? போடு, தெரியுதாங்க டிவியில். என்ன போடுது? worse than their fathers. என்ன கண்ணில் போடுக்குது? அப்பாவது கொஞ்சம் ஒழுக்கமா பக்தியா கொஞ்சம் பரிசுத்தமா சர்ச்சுக்கு டைம் வந்துடுவார். இப்போ இருக்கிற பசங்க பாருங்க, சர்ச்சினாவே என்னப்பா சண்டே ஒரு நாள் தான், இன்றைக்கும் அப்படியே உயிரெடுக்கிறீங்க, சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வா, தூங்க விடுங்க அப்பா. மோசம் ஆகிட்டாங்க. என்ன பைபிள் படி குடும்ப ஜம்பளம் ஏன் பண்ணுறீங்க? செல்ஃபோன் ஒன்று இருப்பாங்க பாருங்க, வரமாட்டாங்க. கொஞ்சம் ஜபம் பண்ணலாம் வாமா போப்பா. ஏன்னா பொண்ணுக்கு சாப்பாடு இருக்குது, பையனுக்கு சாப்பாடு இருக்குது, துணி இருக்குது, ஷூ இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். அவங்க அப்பா ரத்த வேறு சிந்தி வாங்கி தருவார் பாருங்க. அதனால் கடவுளை தேடுறது வேணாம். அதான் போட்டுக்குது என்னவா? worse than their fathers. அவங்களாவது கொஞ்சம் கடவுளை தேடி போனாங்க பாருங்க. தெரியுதுங்களா இமேஜ்? இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ உலகத்தை தேடி போகிறாங்க. எதா பெரிய கம்பெனி, எதா பெரிய காலேஜ், எதா பெரிய பாரு, எதா பெரிய பீரு, எதா பெரிய பார்க்கு அண்டன் டைம் பண்ணுறதுக்கு. இப்போ பிள்ளைங்க தெரிஞ்சா பாருங்க, இது கொஞ்சம் இருட்டாக்கும் பாருங்க, தெரியுதுங்களா? அப்போ அந்த இமேஜ் பாருங்க. அப்பாவுக்கு சரியான செருப்பு இருக்காது, ஆனால் அந்த பிள்ளைங்க ஷூ பார்க்கணும். அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்து அப்படி ஆடுற மாதிரி ஷூ வாங்கியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸு பார்க்கணும் பாருங்க. அவங்க அப்பா ட்ரெஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு போயிருப்போம். கிழிஞ்சு போன ட்ரெஸ் தான் வாங்குவாங்க பாருங்க. ஜீன்ஸில் கொஞ்சம் 4 ஓட்டை இருக்கணும், அப்போ தான் போய் பேஷனு. 4 ஓட்டை இருக்கணும், 2 கயிறு தொங்கணும், கொஞ்சம் உடம்பு தெரியணும், கொஞ்சம் வெள்ளை கலர் காயட்டணும். அவங்க அப்பா அம்மா சொல்ல, ஏம்மா இப்படி ட்ரெஸ்ஸுமா போம்மா, எல்லாம் போத்தின்னு போகணுமா முன்ன மாதிரி பாருங்க. பிதாக்களை காட்டிலும் பிள்ளைங்க வளரும் பொழுது சயின்ஸ்லேயும் செக்ஸ்லேயும் இச்சையிலையும் சினிமா மோகத்துலேயும் அப்படியே கெட்டு போகிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாது பாருங்க தன் பிள்ளைங்க எவ்வளோ கெட்டு போய் வாழ்கிறாங்கன்னு. வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பாங்க பாருங்க, வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ பக்திமானாக இருப்பாங்க, ஆனால் வெளியே போனால் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதான் ஆண்டு கண்டுபிடிச்சு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாக்களே பரவாயில்ல, உங்கள் பிதாக்களே நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறீங்க பாருங்கள். எவ்வளோ அப்பா அம்மா இப்போல்லாம் வராங்க, பசங்க சர்ச்சுக்கு வர்றதில்ல, நம்மளும் வர வைக்கிறதில்ல, அவங்களாம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறோம். அவங்க எப்போயாவது ஆண்டு தொடுவாருன்னு தொட மாட்டார் ஆண்டவர், நரகம் தான் அவங்களுக்கு டைரெக்டாக. ஏன்னா ஆண்டு தொட்டு பார்த்துட்டாரு. அவங்க இறுதி என்ன ஆயிடுச்சுங்க? கல்லாயிடுச்சு பாருங்க, கல்லாயிடுச்சு. இதுக்கு வசனம் வாசிங்க.
எரேமியா புஸ்தகத்தை 7ஆம் அதிகாரம் 26 வசனம் வசிங்க. ஏழு 26 சத்தமா வசிங்க. ஆனாலும் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் கழுத்தை கடினப்படுத்தி, அதுதான் வசனம், கோடு போடுங்க, தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்யலையா, அதிகமா செஞ்சாங்களா, கோடு போடுங்க. பொல்லாப்பு கொஞ்சமா செஞ்சாங்க எங்க அப்பா எங்க அம்மாங்களாம், இவங்க அதிகமா செய்யறாங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. இதெல்லாம் இந்த காலகட்ட தேவை பிள்ளைகளுக்கு. ஃபேஷன் என்ற பேர்ல பிள்ளைங்க ரொம்ப பாவத்தில் வாழ்றாங்க. டபுள் மீனிங் தான் பேச்சுங்க. பேசுனாவே காதலை பத்தி தான் பேசுறது, எல்லாம் கேம் தான். பசங்க செல்போன் எடுத்தாவே கேம் ஆடி செல்லை நாசம் பண்ணி அவங்க அப்பா செல்லை உடச்சி வச்சிடறாங்க. வேலைக்கு போற முடியாம செல்லாம் நாசம் பண்ணி வச்சிடறாங்க. போட்டுக்குது என்ன போட்டுக்குது வாசிங்க. கேட்கல பாருங்க. கேளாமலும் சாயாமலும் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கலும். பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறேன். சர்ச்சில் உட்கார வைங்க, மீட்டிங்லாம் கூட்டின்னு வாங்க, பிள்ளைங்களை பக்தியில் வளங்க. இல்லைன்னா நீங்கள் பிள்ளைங்களாம் பாவத்தை விட்டுருவீங்க. அவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இருக்காதீங்க. சோறு போடுறவங்க நீங்கள், துணி வாங்கி தருவீங்க நீங்கள், படிக்க காலேஜ் நல்ல காலேஜ் சேர்க்குறவங்க நீங்கள். சபையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சபையில் இருமான்னு விட்டுறணும். ஸ்கூலில் விட்டுறீங்க பாருங்கள், 7 மணிக்கு போனால் நைட்டு 7 மணி தான் வராங்கண்ணே. அந்த பாசம் சபையில் கிடையாது. சபையில் அந்த அளவுக்கு உட்கார வைக்க மாட்டேங்க. டைம் இப்போ பார்ப்பாங்க பாருங்கல்லாம், டைம் ஆச்சு முடிக்க மாட்டேங்கிற பாஸ்டர் அறுக்கிறாரு, என்ன இருக்காரா அறுக்கிற மாதிரி தெரியும் பாருங்க. அதான் ஆண்டு சொல்றாரு, என்ன இருதயமா பொல்லாத இருதயம். எசேக்கியேல் 20:30 மறுபடியும் ஆண்டு சொல்றாரு. எசேக்கியேல் 20:30 இதெல்லாம் அந்த பிதாக்கள் பாசனம் பிள்ளைங்க செய்யற பாவம் பாருங்க. எசேக்கியேல் 20:30 வாசிங்க. எசேக்கியேல் 20:30 ஆகையால் இனி இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே தீட்டுப்பட்டவர்கள். எங்க அப்பா நான் யோகியமா, அம்மா கேட்கும், அம்மா அப்படி சரி நீ என்ன யோகியமாம்மா, பையன் கேட்பான், பா நீ ஒழுங்கா இருப்பா எனக்கு சொல்லுப்பான்னுவான். அப்பா இது பேச முடியாது பாருங்க. ஐ மடுப்பா பாப்பா நீ எனக்கு சொல்கிற புத்தி அப்படின்னு பாருங்க. நிறைய குடும்பத்தில் அப்படியே அப்பா அம்மா வாய் முடிக்கிறாங்க, பேச முடியல. அம்மாங்க பெண்ணுங்கள்ட்ட பேச முடியதில்லை. நீ ரொம்ப யோகியமாம்மா போம்மா அப்படின்னு பாருங்க. முடிஞ்சு போச்சு பாருங்க. அந்த பிள்ளை அப்புறமா கண்டிக்க முடியாது. அதான் போடுது வாசிங்க, என்ன போடுக்குது, உங்கள் பிதாக்கள் மார்க்கத்தின்படி நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவா, அவருடைய அருவருப்புகளை பின்பற்றி சோறும் போக்கிறீர்கள் அல்லவா. மாற்றங்கள் ஏற்படுத்தணும் தலைமுறைகள். அப்பா செஞ்ச தவறு செய்யக்கூடாது, அம்மா செஞ்ச தவறு செய்யக்கூடாது. அவங்க தான் அப்படி போயிட்டாங்க. நம்ம கையில் ஆண்டவர் பைபிள் கொடுத்துருக்காரு, படிப்பை கொடுத்துருக்காரு, உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியான நம்மளை தகுதிப்படுத்திருக்காரு. இன்னும் சுத்தம் கை தட்டலாமா? அப்பா மேலே அம்மா மேலே குறை சொல்லிக்கின்னு, அவங்க பாவத்தை கண்டிச்சுக்கின்னு, அவங்கள அப்படி சொல்லிக்கின்னு இன்னும் கெட்டு போகிறாங்க பாருங்க. திருத்த முடியல பிள்ளைங்களை. திருத்தினா பயம். ஏதோ ஒரு சின்ன தவறுக்கும் பாரு குடும்பத்தில், அது சொல்லி சொல்லியே பிள்ளைங்க காட்டுவாங்க பாருங்க. காட்டியே நிறைய பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. இயேசு திட்டுறாரு புதிய ஏற்பாட்டில், மத்திய 23ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் ஃபுல்லாக பரிசேயர்கள் வேத பாரகர்கள் திட்டுற அதிகாரம் தான். 31 வாசிங்க. மத்திய 23:31. ஆகையால் எல்லாம் எடுத்துட்டீங்களாம்மா? மத்தியம் எடுத்துட்டீங்களாம்மா? மகா
நான் பேர் சொன்னால் நீங்கள் வாசிப்பீங்களாம்மா? மகோ, நான் பேர் சொன்னால் நீங்கள் வாசிப்பீங்களா? அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருவீங்களா பைபிளா? ஏன்னா எல்லாம் ஸ்கூல் போகிறீங்க பாருங்க. வாசிங்க. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரலா இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பிதான் போட்டு பார்த்தீங்களா? என்ன இந்த பிரசங்கம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? முன்னோர்களை விட மேலே பாருங்க என்ன போடுது பிரசங்கம் பாயிண்ட்? முன்னோர்களை விட மேலே பாருங்க என்ன போடுது? முன்னோர்களை விட மோசமானவர்கள். என்ன சொல்ற ஆண்டவர் 20:32 நீங்கள் உங்கள் பிதாக்களின் அக்கிரமங்கள் அளவை நிரப்புகிறீர்கள். அவங்க ஒரு தவறு செஞ்சாங்க, நான் 9 செய்வோம். அவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க, நாங்கள் இன்னும் மதிக்க மாட்டோம் யாரும். அதான் வாசிங்க சிஸ்டர், வசனம் 32 வாசிங்க. நீங்களும் ஆண்டு சொல்றாரு, திட்டாரு அவங்கள, போங்க உங்களை திருத்த முடியாது, திருந்த மாட்டீங்க நீங்க. அக்கிரம அளவு இருக்குதான், அக்கிரமத்துக்கு அளவு இருக்குதான், அந்த அளவை நிரப்புங்க, போங்க போங்க, நீங்க திருந்த மாட்டீங்க. அதுக்கு அடுத்த கீழே வாசிங்க 33. சர்பங்களேன்ட்டாரு, வீரின் பாம்பு குட்டிகளே. லாஸ்ட் உங்களை அரங்கம் தான் போச்சு, போ திருத்த முடியல பாருங்க. ஆண்டு சொல்லிட்டாரு, உங்களெல்லாம் திருத்த முடியாது, உங்களுக்கு இறக்கம் தான் வச்சுருக்கிறேன் போங்கன்ட்டாரு. ஏன்னா அக்கிரமம் அவ்வளவு செய்கிறாங்க. பிதாக்கள் செஞ்சது மனம் தெரியும். எங்கள் அப்பா தான் அப்படி விழுந்துட்டாங்க, எங்கள் அம்மா அப்படி இருந்துட்டாங்க, நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் ஒரு பரிசுத்தமாக வாழணும், நான் ஒரு சாட்சியாக வாழணும், நான் ஒரு ஜெபிக்கிற பிள்ளையாக மாறணும், நான் உண்மையாக இருக்கணும், நான் சமுதாயத்தில் பரிசுத்தமாக வாழணும், சபைக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும், தேசத்துக்கு ஒரு சமாதானமாக இருக்கணும். அப்படிலாம் வாழ மாட்டாங்க பாருங்க. எங்கள் அப்பெல்லாம் ஏழையாக இருந்துட்டாங்க, நானும் ஏழையாக இருக்கக்கூடாது, அவங்களாம் கஷ்டத்தை இருந்தால் நானும் கஷ்டத்தை இருக்கக்கூடாது, நல்லா படித்து முன்னுக்கு அந்த எண்ணம் வராது பாருங்க. எங்கள் அப்பெல்லாம் குடிகாராக இருந்தார், நான்லாம் அப்படி இருக்கவே கூடாது லைஃப்பில். கிறிஸ்டினோ என்ன ஃபுட்பால் பிளேயரு, அவர் எப்படி ஃபுட்பாலுக்கு வந்தார்? அவங்க அப்பாலாம் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் குடியில் இருந்து வியாதியில் இருந்தனால தான் அதை பார்த்து குடும்பத்தில் வருமானத்தை பார்த்து விளையாட போய் இன்றைக்கி உலகத்தில் யார் ஃபேமஸ் ஆனவர்? நேற்று யார் ஜெயிச்சாங்க தெரியல, அர்ஜென்டினாவா ஸ்பெயினா? நேற்று 12 மணிக்கு மேட்ச் இருந்துச்சு அதுக்கு ஃபைனலில். யாருக்கும் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல? நீ காலைல நியூஸ் பார்க்கலன்னு தெரிஞ்சுக்கோ, நாங்கள் 5 மணிக்கு வச்சு கொண்டு இல்லையா? ஏன் அவங்களுடைய பின்னாடி பார்க்கும் பொழுது எங்கள் அப்பாலாம் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்துட்டாங்க, இவ்வளோ பாவத்தில் இருந்துட்டாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்துட்டாங்க, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது, சமுதாயத்தை மாற்றம் ஏற்படுத்த வந்தாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க மாற்றங்களை ஏற்படுத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படி உண்டாக்குங்க. நீங்கள் தான் படிக்கலை, உங்களை பிள்ளைங்களை படிப்பில், பைபிள் வசனத்தில், ஜபத்தில் நிறுத்துங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க சமுதாயத்தில் மாறுவாங்க. ராமன் சொல்லலாமா? இல்லைன்னா உங்கள் அளவை நீங்கள் பாதி பாவம் செஞ்சுருப்பீங்க, ஒரு பாத்திரம் இருக்குது பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க ஃபுல்லாக செய்வாங்க, அது ஃபுல்லாகிடும், அப்புறமா திருந்த மாட்டாங்க. சபையில் வளர்த்து விடுங்க. சபையில் காட்டினா உங்கள் பிள்ளை எங்கேயுமே திருத்த முடியாது. உங்களால் திருத்த முடியாதது இந்த பைபிள் திருத்தி காட்டும். உங்களால் திருத்த முடியாது. என்னவா? சாப்பாடு கட்டி ஸ்கூல் கொடுத்த மாதிரி கொடுத்துடணும். செகண்ட் சர்வீஸ் இருமா, 3ஆவது சர்வீஸ் இருமா, அங்கேயே ஜாப் பண்ண அங்கேயே இருமா விட்டுருணும். வாமா வாமா ஓடிடலாம் வீட்டுக்கு, சாயங்காலம்லாம் போகக்கூட போகாத வீட்டில் இரு. இன்றைக்கி பசங்க பேரன் சொல்கிறாங்க, போகாதம்மா சர்ச்சுக்கெல்லாம், கலப்போனையிலே போதும்மா. நீங்கள் பேரசுங்க போகாத, போகிறேன்னப்பா போகாதம்மா, பெட்ரோல் இல்லை, வண்டி இல்லை, ரோடு தூரம். அது ஸ்கூலுக்கு அப்படி சொல்லுவோமா? 6 நாளும் தள்ளுறோம், ஸ்கூலில் ஃபீஸை கட்டுறோம். என்ன கட்டுறோம்? இங்கே 10 ரூபா கொடுத்தா போட்டுருமா, 10 ரூபா. ஸ்கூலில் 10 ரூபாய்க்கு படிப்பு தருவாங்களா? சொல்லுங்கள், ஸ்கூலுக்கு 10 ரூபா படிப்பு தருவாங்களா? பொல்ல சொல்லும், அப்பா ஃபீஸ் கட்டலப்பா, ரொம்ப அவமானமாக இருக்குதுப்பா. உடனே சரி கடன் வாங்கி கொடுத்துருவாரு. சர்ச்சில் காணிக்க பொல்லப்பா, போப்பா காணிக்கு போட்டால் என்ன போல என்ன. நம்ம அவங்கள அக்கிரமத்தில் தள்ளுறோம், அவங்கள விசுவாசத்தில் கொண்டு வரல, அவங்களை ஜெபத்தில் நம்ம உற்சாகப்படுத்துறது இல்லை. கெட்டு போகிறதுக்கு அளவை நிரப்புறதுக்கு அவங்கள என்ன பண்ணுறோம்? ஆயத்தப்படுத்துகிறோம். பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைக்குது. கை தட்டலாமா?
ரெண்டாவது என்ன பாயிண்ட் வருது இதில்? ரெண்டாவது என்ன பாயிண்ட் வருது பாருங்க. எரேமியா 16:12 அத்த பிரசங்க வசனம் கை வச்சுக்கோங்க. எரேமியா 16:12 நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்கள், உங்களில் ஒவ்வொருவரும் சொல்ல கேள. பாஸ்டர் பாருங்க, நான் பைபிள் எடுத்து சொல்கிறேன், சில பசங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க, தேடிங்க, நான் சும்மா அப்படி தேடிங்கிறாங்க. எங்கே இருக்குது எரேமியா? சொல்ல கேட்கறதுல பாருங்க. ரெண்டாவது பையனவா சொல்லை கேளாதபடி தே ரிஜெக்ட் காட்ஸ் வேர்ட். பைபிளை இது பண்ணுறாங்க. சர்ச்சில் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஸ்டைலாக பிரசங்கிக்குதுங்க. சொல்லுங்க பாஸ்டர், உட்காந்துட்டு சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், சரி, ஆமாம் 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 ஆமாம். ஒரு 70 வயசுக்கு பாருங்க, கண்ணெல்லாம் தெரியாது, பைபிளுக்குள்ள அந்த அருமை உட்காந்து இப்போ இருக்கிற பசங்க யூத்துங்கெல்லாம் அப்படி பார்த்தா செல்ஃபோன் அப்படி பார்த்துட்டு அப்படி ஆஃப் பண்ணிட்டு போயினே இருக்குதுங்க. அது என்ன வசனம், என்ன சொன்னாங்க, அதெல்லாம் இல்லவே கிடையாது. வசனம் சொல்லுது, வாசிங்க. எரேமியால 6:19 வாசிங்க. 6:19 பூமியை கேள், இந்த ஜனங்கள் பாருங்க, இந்த ஜனங்க என் வார்த்தை, எரேமியா 6:19 கேளாமல் இருந்து செவி கொடாமல் வெறுக்கிறாங்க. பைபிள் வசனத்தை வெறுக்கிறாங்க. பைபிள் எடுக்கிறதுக்கு தெரியல, எரேமியா தெரியல, சகரியா புஸ்தகம் எடுக்க முடியல. ஏன் வெறுக்கிறாங்க? பைபிளை மத்திய தெரிது, வெளிப்படத்தில் தெரிது, ஆதியாகமம் தெரிது, அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வெறுக்கிறாங்க பைபிளை. 10 வருஷமா வராங்க, இன்னும் அட்டவணையை பார்க்குறாங்க. ஏன் பைபிளை வெறுக்கிறாங்க? பாஸ் வசனம் சொல்றாரு, டைம் பார்க்குறாங்க. ஏன் வெறுக்கிறாங்க பைபிளை? வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள், அவர்கள் மேல் நினைவுகளில் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, இது நல்லது நடக்கணும், கெட்டதாகவே நடக்கும். நம்ம முன்னுக்கு ஒரு நினைப்போம் பாருங்க, பின்னாடி போயினே இருப்போம். இந்த பணம் எடுத்து வைக்கலான்னு போய்க்குமா, அந்த பணம் எல்லாம் ஊதி போய்ட்டு ஒரு ஆண்டவர். இது வாங்க போகணும் பாருங்க, அது ஏதாவது எங்களை வில்லங்க வந்துடும், வாங்கி கோர்ட்டுக்கே போய் நிற்போம். ஏன் தெரியுமா? பைபிள் வெறுக்கிறோம். அதில் இருக்கிற தடை ஆண்டவர் உடைக்க மாட்டேங்காரு, உடைச்சிக்க நீயே. அதுல இருக்கிற பாவத்தை ஆண்டவர் மாற்ற மாட்டேங்காரு, அதுல இருக்கிற சாபத்தை ஆண்டவர் மாற்ற மாட்டேங்க. ஏன் மாற்ற மாட்டேங்காரு? நம்ம நினைக்கிறோம் இல்லை மாட்டிட்டுமேன்னு. என்ன மாட்டாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் தெரியுமா? வசனத்தை கேட்கும் பொழுது, இந்த வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது என்ன தடை வந்தாலும் அது ஆண்டவர் உடைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எரேமியா 7ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. எரேமியா தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் எரேமியா தான் இருக்குது. எரேமியா 7:29 வாசிங்க. நீ உன் இல்லைங்க சிஸ்டர், எரேமியா 7:28 வாசிங்க. ஆகையால் கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற எடுக்கலாமா? படிக்கிறியா? படி, வாசிங்க சிஸ்டர். நீ எடுத்துட்டியாம்மா? வெறும் எடுத்துட்டியா? காமிச்சு கொடுமா. வெள்ள பிள்ளைங்க வசனம் எடுத்து அது பெண்ணில் கோடு போடுங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. ஏன்னா வசனம் வாரத்துக்கு முன்னாடி தான் கேட்குறீங்க, அதை பயபக்தியாக கேளுங்க, ஏனோ தான்னு கேட்காதீங்க. அதான் பிரசங்கமே. எல்லாரும் பைபிள் எடுங்க, அது என்னன்னு பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போவோ அந்த வார்த்தை உங்களை உணர்த்தி உங்களை காப்பாற்றி விடும். வாசிங்க. ஆகையால் கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜாதி இதுதான் என்று சத்தியம் அழிஞ்சிச்சுங்க. நீங்க வசனத்தை சரி கேட்கலாம், சத்தியம் போயிடுங்க. சத்தியம் அழிந்து சொல். பார்த்தீங்களா, நம்ம பைபிளை படிக்காதல சத்தியம் போயிடுச்சு, பைபிள் போயிடுச்சு. அது தலைமுறைக்கு வசனம் தெரியலனாலாம் நிறைய வசனம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் வசனம் சொல்ல முடியாது, ஏன்னா பைபிளை பார்க்கறதுல தான் சொல்கிறார், வசனத்தை தள்ளுறாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள், இதோ வெறுத்து போட்டார்கள். நாணம் எல்லாம் போயிடுங்க. பைபிளை நம்ம தூக்கி போட்டால் நம்மளுக்கு நாணம் இருக்காது. ஒரு காலத்தில் ஸ்கூல் போனோம்,
இப்போ ஸ்கூலுக்கு இல்லை, ஆனால் நம்ம எப்போல்லாம் பைபிள் படிக்கிறோமோ அப்போ நம்ம ஸ்கூலில் இருக்குன்னு அர்த்தம், படிப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஆமே சொல்லலாமா? இந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க. எப்போல்லாம் நம்ம பைபிள் படிக்கிறோமோ நம்ம படிப்பை பெல்ட் என்ன பண்ணுறோம், இன்னும் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நீங்கள் படிக்காமல் விட்டுருங்க, படிப்பே போயிடும், நாணம் வராமல் போயிடும். பைபிள் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? எல்லாம் எப்படி எடுங்க, நாணம் கிடைக்குது. எல்லாம் எடுங்க, அப்படியே கிடைக்குதுங்க, நாணம் கிடைக்குது. 3வது பாயிண்ட் போகலாமா? தலைமுறை பாவம். என்ன சொல்ல பார்க்கலாம்? தலைமுறை பாவம். என்ன பண்ணுறது இங்கிலீஷில்? ஜெனரேஷனல் சின். ஏன் நம்ம கல்யாணம் கொடுக்குது? வாசிக்க ஸ்டெப் 12 எரேமியா 16:12 வாசிங்க. ஜெபம் பண்ணலாம் சீக்கிரம். எரேமியா 16:12. நீங்கள் அதிக அதோட அப்படின்னா அர்த்தம்னாக்கா தலைமுறை பாவத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. தலைமுறை ஒரு நாளுக்கு செஞ்சாங்க, அந்த பாவம் கண்டினியூ பண்ணக்கூடாது. இதுக்கு புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். பாத்தீங்களா? தலைமுறை பாவம் என்ன? அப்பா இன்னைக்கு கடன் பண்ணிட்டு போயிடுவாரு, அந்த பிள்ளைங்க கடன் கட்டினே இருப்பாங்க. ஏன் இது? உலகத்துல சபையில் அப்படி கிடையாது. சபையில் எல்லாரும் ஆசுதமா இருக்கணும், கடன் இல்லாம. பிரைஸ் தி லார்ட். அப்பா ஒரு பாவத்தை செய்து அக்கிரமத்தில் போயிடுவாங்க, பிள்ளைங்க அது போகக்கூடாது. தலைமுறை பாவம் ஆண்டவர் உடைக்கிறாரு. எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. எபிரேயர் 3:15 ஜெபம் பண்ணலாம். எபிரேயர் 3:15 வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறதுனாக்க வாசிங்க. எபிரேயர் 3:15-16 வாசிங்க. எபிரேயர் கடைசி புஸ்தகங்க. இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில், பாருங்க, அது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வராரு பவுல் மூலியமா. கடினப்படுத்தாதீர்கள். 16 கேட்டவர்கள் வாசிங்க. 16 கேட்டவர்கள் அப்படி செய்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் செய்தாங்க. வாசிங்க. யாரை போஷித்து காப்பாற்றினார்? பாவம் செய்தார் அல்லவா? விழுந்து போயிற்று. பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, பிதாக்கள் ஆண்டவர் பாவம் செஞ்சா கூட காப்பாத்தினாராம். பாவம் செஞ்சா கூட மண்ணா கொடுத்தாராம். பாவம் செஞ்சிருப்பான், காலைல போய் மண்ணா எடுத்து சாப்பிடுவான். அதான் இந்த வசனம் போட்டுக்குது. அப்போ அவன் திருந்தலையாம். அவங்க பிள்ளைங்க அந்த பாவத்தை செஞ்சுருந்தாங்களாம். கடைசி 40 வருஷம் கழிச்சு அவங்க எங்கே போகலையாம்? கானானுக்குள்ளே போகலையாம். ஏன் தெரியுமா? மாறல. 40 வருஷம் சாப்பாடு கொடுத்து, துணி கொடுத்து, சூரிய வெளிச்சம் கொடுத்து, என்ன பண்ணுறான், இரவில் அக்னி சம்பம் கொடுத்து, மேக சம்பம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, காடியை கொடுத்து, வண்ணாந்திரத்தில் அவங்க அறுப்பு இல்லை, விதைப்பு இல்லை, வேலைக்கு போகாமல் போஷித்தாரான். அப்போ கூட அவங்க திருந்தல. அவிசுவாசம், கோபம் முட்டுறது. பாருங்கள், இது கடைசி அது சொல்லாமல் இங்கே போட்டுது பாருங்கள். அவர்கள் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு 3வது குணப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். 4வது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படவில்லை. 5வது அவர்கள் விசுவாசத்தால் வாக்குத்தத்தத்தை இழந்தார். 40 வருஷம் அவங்களுக்கு சோறு போட்டார் ஆண்டவர். 40 வருஷம் அவங்களுக்கு லைட்டு கொடுத்தாரு. 40 வருஷம் அவங்களுக்கு ஏசி கொடுத்தாரு, மேக ஸ்தம்பம் கொடுத்தாரு, 40 வருஷம் தண்ணி கொடுத்தாரு. இந்த காலம் நமக்கு துணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லா வசதி இருக்குது, போக்குவரத்து வசதி இருக்குது, ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுக்கு வசதி இருக்குது. ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம்? கடினமாக வாழ்கிறோமா? ஆனால் சொல்ல 40 வருஷம் அவங்களுக்கு கவனித்தேன், 40 வருஷம் போசித்தேன், அவங்க கொஞ்சம் கூட திருந்தலை. கடைசியாக என்ன சொல்கிற தெரியுமா? அவங்க எங்கே போல தெரியுமா? எங்கே போல? கானானுக்கு போல. கடைசியாக பரலோகம் போக முடியாது. ஒரு பேர் கிறிஸ்தவலாக வாழ்ந்தோம், ஒரு இருதய கடினமாக வாழ்ந்தோம்னாக்கா இங்கே வாழலாம், ஆனால் எங்கே போக முடியாது. ஆனால் ஆண்டவர் போசிப்பார், சுகமாக்குவார், அற்புதம் செய்வார், உனக்கு காசு கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. நீ திருந்துவீங்களா? மாற்றுவீங்களா? ஞானசனுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? திருந்து பரிசுத்தமாக எடுப்பீங்களா? ஊழியங்களை செய்வீங்களா? அப்படிலாம் ஆண்டவர் பார்த்துனே இருப்பார். ஆனால் கவனிச்சுனே இருப்பார், கொடுத்துனே இருப்பார். ஆனால் கடைசி பார்ப்பார்,
நான் இவ்வளோ வருஷமாக நீ 60 வயசு வரைக்கும் நான் காப்பாற்றினேன், நீ 60 வயசு கூட நீ உண்மையாக இல்லை, நீ பரிசுத்தமாக இல்லை. எங்கே போக முடியாது? பரலோகம் சபைக்கு வரலாங்க. சபையா தள்ள முடியாது. சபைக்கு வரலாம், ஆனால் எங்கே போக முடியாது? அதான் ஆண்டு சொல்கிற வாசிங்க 19 வாசிங்க, கடைசி ஜெபம் பண்ணலாம். 19 ஆதலால் அவிசுவாசத்தினாலே கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. அதனால தேவனுடைய பிள்ளையில இந்த பிரசங்கம் எது தெரியுமா? ஆண்டவர்களை போஷிக்கிறாரு, காப்பாற்றுறாரு, பாதுகாக்கிறாரு, ஆஸ்வதிக்கிறாரு. அது வந்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். ஆமென். தேவனுக்காக வாழ்கிறேன். வாசிக்கல அதை கன்க்ளூஷன் பண்ணுவோமா? பிடிவாதமான மனம் திரும்பாத இருதயில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்திக்கும். ஆதலால் தேவன் முன்னதாகவே எச்சரித்து மனம் திரும்பின வாய்ப்பை வழங்குகிறார். நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல வாய்ப்பில் தராரு. இன்னும் கிட்ட வரணும், ஜெபிக்கணும். நமக்கு இந்த உலகம் தான் முக்கியம் இல்லை, இந்த உலகத்துக்கு மேலே ஒரு பரலோகம் இருக்கிறது. இன்றைக்கி உலகம் தான் தரிசனம் ஓடுறாங்க, உலகத்தான் வாழ்க்கை ஓடுறாங்க. வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பரலோகம் இருக்கிறத மறந்துட்டு வாழ்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தேவராஜ்யம் நமக்கு தேவை இருக்கிறது. ஆமென். எல்லாம் அப்படி எழுந்திருப்போம்மா. அதனால் தேவராஜ்யத்தை எழுந்துடாதீங்க. இருதயத்தை கடினப்படுத்தி நான் இப்படி தான் வாழ ஓடுவேன்னு ஓடி கடைசியில் தேவராஜ்யத்தை எழுதுற நம்ம இன்னைக்கு தேவராஜ்யம் நமக்கு தேவை. நித்திய ஜீவன் நமக்கு தேவை. ஆண்டவர் 40 வருஷம் அவங்கள போஷித்தான் வந்தார். 40 வருஷம் அவங்களை காப்பாற்றான் வந்தார். இந்த எபிரேயர்ல சொல்லப்படுது பாருங்கள். 40 வருஷம் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவங்க கடைசி வைக்க அவங்க மாறவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க? அப்பா அவங்களுக்கு துணி தராங்க, சாப்பாடு தராங்க, படிப்பு தராங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்த இருக்கிறீங்களா? இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் 8 மணி தான் எழுந்திருப்பேன், நான் ஏன் டிவி பார்ப்பேன், செல்ஃபோன் பார்ப்பேன், இப்படி தான் நான் வாழ்வேன், ஜெபம் பண்ண மாட்டேன், எகுத்து பேசுவேன், கீழ்ப்படிய மாட்டேன், அப்படின்னு இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவரே கேளுங்க, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இருதய கடினம் வேணாப்பா. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், எங்கள் சபைக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும், எங்கள் சமுதாயம் எங்கள் தேசத்துக்கு நான் ஆசுதமாக இருக்கணும், எங்கள் தேவனுக்கு ஒரு நான் மகிமையாக இருக்கணும். ஒப்பு கொடுங்க. என் மகிமையாக இருக்கணும் ஆண்டவரே. என்னோட சுயநலத்துக்கு நான் வாழக்கூடாதப்பா. என் கண்களில் பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. என் வழியில் நான் போகக்கூடாதப்பா. ஏகப்பட்ட ஃபோனில் பேசுகிறேன்ப்பா, இப்போ எப்போ பேசினாலும் இச்சையே பேசுகிறேன் ஆண்டவரே. எடுத்து போடுங்க ஆண்டவரே. கேட்போம்மா. இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பிதாக்களை போல நீங்கள் வாழாதீங்க. ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துங்க. வாலிப பிள்ளைங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு குறை சொல்லினே இருக்காதீங்க. அவங்க குறைய பார்க்காதீங்க, உங்கள் குறைய பாருங்க. அவங்க வாழ்ந்துட்டாங்க, நீங்கள் வாழ போருவங்க. வாலிப பிள்ளைகளே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஓ ராபாலா ஷக்கா ராபா கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. பரலோக தேவனே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கடினமான இருதயங்கள் இருந்து வெளியே வரட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற இருதயங்கள் வரட்டும் ராஜா. குடும்பத்துக்காக, உமக்காக, தேவனுக்காக, சபைக்காக வாழுகிற பிள்ளைகளை மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.